வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டொமினோஸ் ஸ்டைல்ல ஒரு சிம்பிளான ஒரு சாண்ட்விச் ரெசிபி. இது வந்துட்டு சில்லி கார்லிக் பிரெட் சாண்ட்விச். செம்ம டேஸ்டியா இருக்கும், சீஸியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபி, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான சில்லி கார்லிக் பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்ல வந்துட்டு ஒரு 50 கிராம் பட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்துட்டு சால்டட் பட்டர். நீங்க நார்மல் பட்டர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நான் ஒரு 15 பல் பூண்டை வந்துட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். ரொம்ப நைஸா க்ரஷ் பண்ணக்கூடாது, பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் அந்த சங்க்ஸோட இருக்கணும் பூண்டு. அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை இந்த பட்டர்ல சேர்த்திடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவே இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திடுங்க. கொத்தமல்லி தலையும் இந்த மாதிரி நல்லா ஃபைனா நறுக்கி வச்சிருக்கிறேன், அதையும் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதுல சில்லி ஃபிளேக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பட்டரோட சேர்த்து. பட்டரை வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியில வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு மிக்ஸ் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். இப்போ நம்மளோட ஃபிளேவர்ஃபுல்லான கார்லிக் பட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும் ஒரு சைடு. இப்போ பிரெட் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 2 ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க என்ன பிரெட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன தேவையோ அது. இது வந்துட்டு சாண்ட்விச் பிரெட். இந்த பிரெட்ல ஒரு சைட்ல வந்துட்டு நம்ம இந்த கார்லிக் பட்டரை அப்ளை பண்ணிக்க போறோம். நல்லா ஈவனா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஒரு தின் லேயரா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த கார்லிக் பட்டரை. உங்களுக்கு கார்லிக்கோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்க நடுவுலையும் கூட தடவலாம். ஆனா ஒரு சிலருக்கு அந்த கார்லிக்கோட பச்சை வாசனை பிடிக்காது, அதனால நான் வந்துட்டு இன்னைக்கு நடுவுல தடவல. டோஸ்ட் பண்ற சைடு மட்டும் நம்ம தடவிக்கலாம். இன்னைக்கு இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு ஜெனரஸா தடவிக்கோங்க. இதே மாதிரி இந்த பிரெட்டையும் நம்ம தடவிக்கலாம். இப்போ 2 சைடும் நம்ம தடவியாச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா இந்த நடுவு பகுதியில வந்துட்டு நம்ம மோசரல்லா சீஸ் வந்துட்டு துருவி போட போறோம். நான் எடுத்திருக்கிறது இன்னைக்கு மோசரல்லா சீஸ். நீங்க ப்ராசஸ் சீஸ் கூட யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எது வேணுமோ அது வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மோசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன், பீஸாக்கு யூஸ் பண்ற சீஸ். இது வந்துட்டு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க இதுக்குள்ள இந்த மாதிரி கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனா கிரேட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம மோசரல்லா சீஸ் போட்டாச்சு. இதை வந்துட்டு ஈவனா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேல நான் கொஞ்சமா கார்ன் போடுறேன். இது வந்துட்டு வேக வச்ச ஸ்வீட் கார்ன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் உள்ளார. இதுக்கு மேல கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். இப்போ இன்னொரு ஸ்லைஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். பட்டர் தடவின சைடு வந்துட்டு மேல இருக்கிற மாதிரி வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்புல வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சாண்ட்விச் வந்துட்டு இதுல பிளேஸ் பண்ணிடலாம். இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல இது ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா டோஸ்ட் ஆகட்டும். கீழே பகுதி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த சைடு டர்ன் பண்ணலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம டர்ன் பண்ணி பார்க்கலாம் பின்னாடி. பாருங்க சூப்பரா டோஸ்ட் ஆயிடுச்சு ஒரு சைடு. இப்போ இன்னொரு சைடும் நம்ம அதே மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போனா நல்லா ஒட்டிக்கும் இந்த சாண்ட்விச் இந்த சீஸோட சேர்ந்து. டோஸ்ட் வந்துட்டு செம்ம வாசனையா இருக்கும். நம்ம கார்லிக் ஆட் பண்றதுனால உங்களுக்கு கார்லிக்கோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த டோஸ்ட் கண்டிப்பா பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சீஸ் உங்ககிட்ட இல்லைன்னா கூட நீங்க வெறுமனே இந்த கார்லிக் பட்டர் ரெடி பண்ணி அதை தடவி நீங்க டோஸ்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா செம்மையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இன்னொரு சைடும் டோஸ்ட் ஆயிருக்கும். இப்போ 1 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு, நம்ம திருப்பி போட்டு பார்க்கலாம். பாருங்க நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இதை ஒரு பிளேட்ல எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான கார்லிக் பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சில்லி கார்லிக் பிரெட் சாண்ட்விச் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இது நீங்க ஸ்டிக்ஸ் மாதிரி இப்படி கட் பண்ணலாம், இல்லைன்னா இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதை ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ண போறேன். பாருங்க செம்ம டேஸ்டியான நம்மளோட சில்லி கார்லிக் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான பிரெட் சாண்ட்விச்சை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.